வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் அண்ட் அதுக்கு தேவையான ரோஸ் எசன்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவு பன்னீர் ரோஸுடைய பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1.5 லிட்டர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததன் பிறகு இதை அடுத்து ஒரு 30லிருந்து 40 நிமிடம் நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் தண்ணியில் நல்லா கொதிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோஸில் இருக்கக்கூடிய கலரும் முழுமையாக தண்ணியில் இறங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பெட்டல்ஸை தண்ணி இல்லாமல் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணியிலிருந்து பெட்டல்ஸ் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதில் 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ரோஸ் மில்க் சிரப் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த ரோஸ் மில்க் சிரப் சிந்தட்டிக் எசன்ஸ் அண்ட் கலர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரோஸ் மில்க் சிரப்லேருந்து முழுமையாக வேறுபட்டதாக இருக்கும். ஒருவேளை நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே ரோஸ் மில்கோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2லிருந்து 3 ட்ராப் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதோடைய சூடு முழுமையாக குறையிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ரோஸ் மில்க் சிரப்புடைய சூடு முழுமையாக குறைஞ்சிருச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம பாலில் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 1 லிட்டர் அளவு காய்ச்சாத பால் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் காய்ச்சாத பாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா காய்ச்சின பாலும் யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய விருப்பம் தான். இப்போது இதில் நமக்கு தேவைக்கு ஏற்ப ரோஸ் சிரப் சேர்த்துப்போம். இப்போ இந்த ரோஸ் மில்க் சிரப்பும் நம்ம பாலும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரோஸ் மில்கில் நம்ம இன்றைக்கி எந்த ஒரு சிந்தட்டிக் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரை பீட்ரூட் பவுடர் கூட நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த ரோஸ் மில்க் எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்த ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.